மாண்பு பேரத்துல யாரும் பயப்படல, எதுக்கு நாங்க அச்சப்படல. ஆமா, இதை எப்படி அவை இடம்பெறும்? வழக்கு நிலவில் இருக்கும், எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க? பேசக்கூடாது. நீங்க எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க, நீங்களே எத்தனை முறை சொல்லிருக்கீங்க. இதே அவையில நீங்க முதலமைச்சர் இருந்த போது நீதிமன்றத்தில் இருக்கு பேசக்கூடாதுன்னு நீங்களே பல முறை சொல்லிருக்கீங்க. அதான் நானும் சொல்றேன், நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லல. அதனால யாரும் பயந்துகிட்டு அச்சப்பட்டோ இது அவை நீங்க சொன்ன இடத்துல நடந்தது என்பது உண்மைதான், நான் மறுக்கல. அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கு பிரதமர் கூட இதுவரை சென்று பார்க்கவில்லை என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். அங்க என்ன நடவடிக்கை நான் கேட்கிறேன், அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்திருக்கேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர் பிரச்சனை பொறுத்தவரையில தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் நேஷனலோட ஒப்பீடு செய்ய வேண்டும் என்று பேசினார் வானதி சீனிவாசன் அவர்கள். அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாராட்டுக்கு நன்றி. இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கிறேன். என்னாச்சு, இவ்வளவு குரலை கொடுத்துட்டு இருக்கோம், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் அந்த நிதி வரும்னு ஒரு அமைச்சரே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்றிய அமைச்சரே இங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்கிறோம். அதற்காக வெளியில வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதா? எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அது நீங்கள் உரிமையோடு அதற்கு குரல் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளிய ஒருத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகள்ல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கொலை எல்லாம் சொன்னார்ல, அதுக்கு புள்ளி வர சொல்றோம். உங்களுடைய ஆட்சியில போலீஸ் ஐஜிஏ, போலீஸ் டிஜிபிஏ, போலீஸ் கமிஷனரு, குட்காவித்த விவகாரங்கள் எல்லாம் தெரியாதா? இன்னும் சொல்ற, தமிழ்நாடு அமைதியாக இருக்க காரணத்தான் வந்து தைரியமா கொள்ளடிக்கிறதுக்கு வராம, அதான் அமைதியா இருக்கு தமிழ்நாடு, அதுதான் காரணம். ஆனா இருந்தாலும் அதையும் பிடிச்சிருக்கு, அதையும் காவல்துறை விழிப்போடு இருந்து அவனை கைது செய்தது மட்டுமல்ல, கைது செய்து அவனுக்கு தண்டனையும் கொடுத்திருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் வன்கொடுமை புகாரை பொறுத்த மட்டும் உடனடியாக இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டு, ஏற்கனவே நான் இந்த அவையிலே உறுதியளித்தது போல உயர்நீதிமன்ற மேற்பார்வை அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துவிட்டது. இந்த புகாரின் மீது காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை மாண்புமை உயர்நீதிமன்றமே பாராட்டி இருக்கு. எந்த பாலியல் புகாரா இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வருவதுதான் இந்த அரசு. சார் என்றெல்லாம் கதை விட்டீங்க, ஆனா அந்த கதை எப்படி கற்பனையானது என்பது உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவே குற்றப்பத்திரிகையில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதை எதிர்க்கட்சி தலைவரிடம் கொடுக்க முடியாது. அது மட்டுமின்றி உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ள நடவடிக்கையை இன்னும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தால், கடந்த காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எப்படி குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டார்கள், அதிமுக என்பதற்காக புகாரின் நடவடிக்கை எடுக்க எப்படியெல்லாம் தாமதம் செய்தீர்கள், மீண்டும் நான் பட்டியலிட வேண்டியிருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி சொன்னீங்க. பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் குறித்து நான் சொல்லணும்னா, இந்த அரசை பொறுத்த மட்டும் எந்த குற்றம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தயவுதாட்சியமின்றி கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எனவே இது குறித்து சில தகவல்களின் புள்ளி வரலையும் இந்த அவையில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தேசிய சராசரி 66.4 விழுக்காடு என்றால், தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் 24 விழுக்காடு தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள்ல தேசிய சராசரி 4.7 விழுக்காடு என்றால், தமிழ்நாடு தான் 1 லட்சம் பேருக்கு 1.1 என்ற அளவில்
நாட்டிலேயே குறைவான குற்றங்கள் நடக்கிற மாநிலமா இருக்கு. பெண்களுக்கு எதிரான வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுல தேசிய சராசரி 75.5 விழுக்காடு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த சராசரி 90.6 விழுக்காடு. 2004 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள்ல சென்னை 2வது இடம் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக ஆட்சியினுடைய பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பெண்கள் பாதுகாப்புல ஒரு கரும்புள்ளி. ஆனா திமுக ஆட்சியில பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.